ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பணத்தை ஈர்த்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முக்கிய பொருள்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பச்சை கற்பூரம். ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பச்சை கற்பூரத்தினுடைய மகிமையை ஓரளவிற்கு எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்திருப்போம். மேலும் இந்த பச்சை கற்பூரத்தை வேறு எந்த விதத்திலலாம் பயன்படுத்தினால் நமக்கு அந்த பலனானது இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்குன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு முழுவதுமே இந்த பதிவில் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலே உங்கள் வீட்டில் செல்வ பலம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டாகவும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகவும் பணக்கார கடவுள் அப்படின்னு நம்ம திருப்பதி ஏழுமலையானை தான் சொல்லுவோம். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக வருடம் முழுவதுமே இந்த பணமானது சேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த இடத்துல அந்த பச்சை கற்பூரம் அதிகமாகவே பயன்படுத்தப்படுகின்றது. அங்கு செய்யப்படுகின்ற லட்டிலிருந்து பிரசாதமாக வழங்கப்படும் அந்த லட்டிலிருந்து மிட்ட இந்த தீர்த்தம் கொடுக்கறது எல்லா இடத்துலையுமே இந்த பச்சை கற்பூரத்தின் பயன்பாடு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இப்படியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இறைவனோட அருளும் இந்த பச்சை கற்பூரத்தின் நேர்மறையான ஆற்றலும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு செல்வ கடாட்சமாக வைத்திருக்கின்றது. இந்த பச்சை கற்பூரம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அதிகப்படியாக பயன்பாட்டில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாமே இந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் நமக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் இறைவனுக்காக செய்யப்படும் எந்த ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் அதிலும் ஒரு துளி ஒரு சிட்டிகை மிகவும் கம்மியான அளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அந்த பிரசாதத்தை இறைவனுக்கு படைத்து வாருங்கள். உங்களுடைய வீட்டிலையும் நிச்சயம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் தினந்தோறும் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்வார்கள். அப்படி அந்த குங்குமத்தை சாதாரணமாக வைக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி கலந்து விட்டு தினந்தோறும் பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தால் பண ஈர்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது. தினந்தோறும் பச்சை கற்பூரத்தை எடுத்து குங்குமத்தில் கலக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு நாள் குங்குமத்தோடு கலந்து வைத்து மூடி போட்டு விடுங்கள். அந்த வாசம் அந்த குடும்பத்திலேயே நிலைத்திருக்கும். அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம். அதாவது ஒரு தடவை அதை போட்டு மினிக்கி எல்லா அந்த குங்குமம் நிறையா வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப பச்சை கற்பூரத்தை போட்டு இந்த மாதிரி தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் இப்படி குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையான அந்த பணம் வரவு உங்கள் கையில் எப்பொழுதுமே புழங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கையில் காசு வருவதில் நன்றாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த 48 நாட்கள் இன்றையிலிருந்தே நீங்கள் குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தேவையான பணவரவு இதற்கப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பார்த்தீங்கன்னா விபூதி இட்டு கொண்டால் அந்த விபூதியிலையும் லேசாக பச்சை கற்பூரத்தை கலந்து விட்டு விட்டால் போதும். பச்சை கற்பூரம் கலந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கும் வராத பணம் கூட உங்களை தேடி வந்து மகிழ்விக்கும் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்திற்கு மகிமை உண்டு அப்படிங்கிறது தான். இப்படியாக அந்த பச்சை கற்பூரத்தின் வாசம் நிரந்தரமாக உங்கள் மீது ஒட்டி கொண்டிருந்தால் பண விஷயம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு பச்சை நிற குங்குமம் வைக்கும் பழக்கம் இருக்கும். அது குபேரரது குங்குமம். அதில் இந்த பச்சை கற்பூரத்தையும் சிறிதளவு கலந்து வைத்து தினமும் நெற்றியில் வைத்து கொண்டாலும் மேலும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான். நீங்கள் தொழில் செய்கிறீங்க, கடைகளில் வியாபாரம் நடக்கவில்லை, அலுவலக பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது, சம்பள உயர்வு இல்லை என்றாலும் ஆண்கள் நெற்றியில் இந்த பச்சை கற்பூரம் கலந்த விபூதியை வைத்து கொண்டு தான் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வேலை மீதான ஈர்ப்பும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான செயல்திறனும் அதிகரித்து நல்ல மனம் தெளிவாகி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஈடுபாடோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதனால் செய்கின்ற வேலைகளும் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு தேவையான அந்த வரவும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் பஞ்சபாத்திரத்தில் தினந்தோறும் தண்ணீர் வைப்பீங்க. அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர்லேயும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரமும் ஒரு துளசி இலை போட்டு வைப்பது நம் வீட்டிற்கு செல்வ செழிப்பை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்ல வைக்கும் அப்படிங்கிறது தான்.
ஆனால் அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை தினம்தோறும் மாற்றி அதன் பின்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பஞ்சபாத்திர நீரில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திர நீரை தினமும் ரொட்டேஷனாக மாற்ற மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். திரும்ப என்றைக்காவது விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது தான் அதை அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடவில்லை என்றாலும் பஞ்சபாத்திர நீரை தினம்தோறுமே மாட்டிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நல்லது. அந்த இடத்துல அந்த நீரானதை அப்படியே நம்ம ஒரு வாரம் முழுக்க அப்படியே இருக்கிற மாதிரி வைத்து விடக்கூடாது. சாமி கும்பிட்றதுனாலும் விளக்கேற்றதுனாலும் பஞ்சபாத்திரத்தில் நீர் தினம்தோறும் நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருக்கணும். அதை கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் போட்டு துளசி இலை போடுறோம். அதோடைய அந்த தன்மை, நேர்மறை தன்மை அதில் போய் அடங்கிடும். நீங்கள் காலையில் ஏதாவது சுவாமி பாடல்கள் இல்லை மந்திரங்களை நீங்கள் டிவிலையோ இல்லை வாயாரையோ ஒலிக்க செய்யலாம். அது பூராமே அந்த நீரில் அது ஈர்த்து கொள்ளும். அந்த நீரானது ஈர்த்து கொள்ளும். திரும்ப நம்ம அதை பருகும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான கூற்று. அதே போல் நம்ம பணம் வைக்கின்ற பீரோவில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல, உங்கள் பர்ஸில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல, ₹1 நாணயத்தை போட்டு அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது நல்லது. அந்த ₹1 கட்டாயம் பல ₹100 பெருகும். ஏடிஎம் கார்டு வைக்கும் இடம், பேங்க் பாஸ்புக் வைக்கும் இடம், சொத்து பத்திரங்கள் வைக்கும் இடம், இப்படியாக பணம் சம்பந்தப்பட்ட கோப்புகள், இந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அங்கு பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது மிக மிக நல்லது. இந்த பச்சை கற்பூரம் நம்ம அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போடுவது நமக்கு திரும்ப அது வீண் விரையும், நம்ம தேவையில்லாமல் அடகு வைப்பது, அது நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிற அந்த சூழலை அது ஏற்படுத்தாது. நம்மளே மனம் தடுமாறி அங்கே போய் நின்றாலுமே நமக்கு ஒரு நிமிடம் அது அந்த வாசமே நம்மளை சிந்திக்க வைத்து விடும். அப்போ இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோன்றிவிடும். அதே போல் அது இருக்க இருக்க மேலும் நமக்கான அந்த சொத்துக்களும் சரி பண மதிப்பும் சரி பெருகி கொண்டே தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் அது குறையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் பணம் தொடர்பான எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயுமே அதை சிறிதுண்டு அந்த பச்சை கற்பூரத்தை வைப்பது மிகவும் நல்லது. எப்பொழுதும் அது காற்றில் அந்த வாசமோடு பரவி கொண்டு இருக்கும் பொழுது வீட்டு சூழலே உங்களுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும். இப்படி பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா பலவாறான வகைகளில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பல பதிவுகளை நம்ம சொல்லி கொண்டு தான் வரோம். ஒவ்வொரு பதிவையும் நம்ம திரும்ப திரும்ப போடுவதும் அதற்காகத்தான். ஏன்னா அது மறந்துடக்கூடாது. அந்த விஷயங்கள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பேர் கேட்பாங்க, அந்த நேரத்தில் தோணும் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்டாங்கன்னா அது மறந்து போயிடும். அப்போ திரும்ப நம்ம நினைவூட்டும் பொழுது தான் அவர்களுக்கு அது திரும்ப ஞாபகத்துக்கு வரும். இப்போ வெளியே எங்கிட்டாவது இருப்பாங்க, இந்த பதிவை கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டாங்கன்னா மறந்துடும். திரும்ப நம்ம வேறொரு பதிவின் மூலமாக நினைவு கூட்டும்போது அது அவங்களுக்கு திரும்ப ஞாபகம் வந்து வீட்டில் இருக்கும்போது இதை முயற்சி செய்வாங்க. கட்டாயம் ஒரு மண்டலம் 48 நாட்கள் திருநீர் இட்டுக்கொள்வது, குங்குமம் இட்டுக்கொள்வது, நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த பணம் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே பச்சை கற்பூரத்தை ஒரு மண்டலத்துக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது மாற்றம் இல்லைன்னா அதற்கப்புறம் வந்து சொல்லுங்கள். இதற்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதான். அதே போல் பச்சை கற்பூரத்தை கால் மீதிப்படும் இடங்களில் போடக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தான் பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கும் பட்சத்தில் இந்த முறையை தொடர்ந்து செய்து பலன் அடையலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அதில் கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் பச்சை கற்பூரத்தை வீடு முழுவதும் எல்லா இடங்களையும் வைத்து வாருங்கள். காலில் மிதிப்படாதவாறு அதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, பார்த்து கையாளணும். அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி வைப்பவர்களும் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதுமே குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தான் வீட்டை கட்டும்போது தலைவாசலை எப்பொழுதும் ஒரு சிறப்பு பூஜை செய்த பின்னரே மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் நல்ல தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா சில வேலைகளை நம்ம நிலைவாசலில் செய்து கொண்டு வருவோம். அதாவது இந்த மாதிரி பொட்டு வைத்து பூஜை செய்வது, எலுமிச்சம்பழத்தை நம்ம 2ஆக நறுக்கி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வைப்பது, இப்படி சில பொருட்களை நம்ம வாசலில் கட்டி தொங்க விட நம்ம செய்கிறோம். அதில் எலுமிச்சை பழம் எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம்,
இந்த நம்ம பொட்டு வைக்கிறதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தலைவாசலில் தொடர்ந்து பூஜைகள் செய்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அந்த அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் என்பது குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தீராத துன்பங்களை கூட தீர்க்க இந்த தலைவாசல் பூஜை என்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடியது. இந்த 2 கிழமைகள்லையுமே பூஜை அறைகளை பூஜிப்பது போல தலைவாசலிலேயுமே 2 விளக்குகளை ஏற்றி வைத்து தூபம் காண்பிக்க வேண்டும். எப்பொழுதுமே வாசல் கதவில் ஏறி நின்று விளையாடுவது அல்லது அதை சத்தம் வருமாறு அப்படியே விட்டு விடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. வாசல் கதவு எப்பொழுதுமே சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாசல் கதவு சத்தம் கொடுத்தால் அதை உடனடியாக ஏதோ ஒரு அதில் என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன போடணுமான்னு என்ன போட்டு அதை சரி செய்து விட வேண்டும். கதவினுடைய அந்த தாழ்பாலையும் தேவையில்லாமல் ஆட்டுவது போன்ற தரித்திரம் பிடிக்கக்கூடிய செயல்களையும் நம்ம எப்பொழுதும் செய்யக்கூடாது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அறியாமல் செய்வாங்க. அவர்களிடம் நம்ம கண்டிப்போடு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சில பேர் பார்த்திங்கன்னா காரணங்கள் கேட்பாங்க. அந்த இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அதாவது இந்த மாதிரி கதவை போட்டு ஆட்டுவது, கதவை சப்புன்னு அடைப்பது, இவ்வாறான செயல்கள்லாம் அந்த தெய்வங்களை நம்ம தொந்தரவு செய்வதாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்மளை யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா நமக்கு எது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அதனால் அந்த இடத்துல தெய்வங்கள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் நிலைவாசலில் எந்த விதத்துலேயுமே தேவையில்லாத விஷயங்களில், தவறான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. எல்லோருடைய வீட்டு வாசப்பல்லையுமே எலுமிச்சப்பழத்தை 2ஆக சம அளவில் வெட்டி குங்குமம் தடவி வைப்பார்கள். இதனால் கெட்ட சக்திகள் எதுவுமே நம் வீட்டிற்குள் நுழையாது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்தி 2மே கலந்து தான் இருக்கின்றது. நமக்கு நல்லது நடக்கும் பொழுது அது நல்ல சக்தியாகவும், கெட்டது நடக்கும் பொழுது அதை எதிர்மறை ஆற்றலாகவும் நம்ம உணர்கின்றோம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சப்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சப்பழத்தை அதனால தான் தேவகனி என்றும் வர்ணிக்கின்றனர். இந்த தேவகனியை நம்ம வாசலுடைய இருபுறத்துலையும் வைப்பதனால நம்ம வாசலில் தலைவாசல் வழியாக தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்ம உள்ளே திரும்ப வீட்டிற்குள்ளே வரும் பொழுது காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வீட்டிற்குள்ளே போகும்பொழுது நம்ம உடம்பில் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே, அதை நம்ம சுற்றி இருந்தாலுமே, அந்த எலுமிச்சப்பழம் அதை ஈர்த்து கொண்டு நமக்கான நல்ல வைப்ரேஷனை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வெட்டி வைக்கிறீங்கன்னா புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்கவும் இதுபோல் வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். 2 புறங்களிலேயுமே வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சம்பழத்தை இதே போல் செய்து வைக்க ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப சண்டை, பணப்பிரச்சனைகள் இப்படி எல்லாவற்றையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இந்த எலுமிச்சை பழக்கனியை தலைவாசலில் வெட்டி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பானது. மேலும் நிலைவாசலில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் 11, 21, 51, 101 என்கிற இந்த எண்ணிக்கையிலையும், ஒற்றைப்படை எண்ணிக்கையிலையும் எலுமிச்சை பழங்களை வரிசையாக மாலை போல் கோர்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தலைவாசல் மேலே 2 பக்கங்களும் அந்த முனைகளில் பார்த்திங்கன்னா கட்டி தொங்க விடுவதும் இதுபோல் செய்தாலும் தடையில்லாத வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதுமனை புகுவிழா மற்றும் புதியதாக வீட்டிற்கு குடியேறுபவர்கள் அல்லது கடை தொழில் என்று துவங்குபவர்கள் இதுபோல் வாரம் செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருஷ்டிகள் நீங்க, மற்றவர்களுடைய பொறாமை பார்வையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பொறாமை தீயிலிருந்து எழக்கூடிய அந்த எதிர்வினை ஆற்றல்கள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்துடன் ஒரு துண்டு இரும்பு கம்பி, பச்சை மிளகாய் மற்றும் கறித்துண்டு ஆகியவற்றையும் சேர்த்து கோர்த்து வாசலுக்கு நடுவே கட்டி தொங்க விடுவார்கள். இது மற்றவர்களுடைய தலையில் படாதபடி இருக்க வேண்டும். நம்ம இன்னொரு பதிவில் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழையை, அந்த கற்றாழையை நம்ம இந்த மாதிரி வேறு மேல் பகுதியாகவும் அந்த முட்கள் நிறைந்த அந்த பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம தொங்க விட சொல்லியிருப்போம். இது பார்த்திங்கன்னா தலையில் படலாம். ஆனால் இப்படி திருஷ்டி கழிப்பதற்கு நம்ம கட்டி மேலே தொங்க விட்டுருப்பது பார்த்திங்கன்னா யார் மேலேயும் படாதவாறு தான் இருக்க வேண்டும். இதுபோல் வாரம் ஒரு முறை மாற்றி வர திருஷ்டிகள் தோஷம் அப்படிங்கிறது நமக்கு அண்டாது. இப்படி தலைவாசலுக்கும் எலுமிச்சை பழத்திற்கும் நிறையவே தொடர்புகள் உண்டு.
எலுமிச்சை பழத்தை இனியும் சமையலுக்கு மட்டுமல்லாமல் தலைவாசலுக்கும் இவ்வாறான நன்மைகள் நடைபெறும். நமக்கான எதிர்வினைகள் எல்லாத்தையுமே இது நீக்க வல்லது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த தேவகனிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதே போல் இப்போ நிலைவாசலில் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இல்லைனாலும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசலில் இருபுறங்கள்லேயுமே மஞ்சள் பூசி அதற்கு குங்குமம் போட்டு வைக்கின்ற பழக்கத்தை நம்ம வைத்திருப்போம். நிலைவாசலில் தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. குறிப்பாக குலதெய்வம் ஒருவருடைய வீட்டின் நிலைவாசலில் தான் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. தலைவாசல் பல்வேறு சமயங்களில் நமக்கு பல்வேறு அறிகுறிகள் மூலம் நல்லவற்றை செய்திருக்கலாம். பல வருடங்களாக புழங்கிய அந்த வீட்டில் திடீரென நிலைவாசலிருந்து செல்லும்போது திடீர்னு கால் தடுக்கிறது என்றால் உடனே அந்த வீட்டு பெரியவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து தண்ணீர் அருந்து விட்டு செல்லுமாறு கூறுவார்கள். இது நமக்கு எதற்காகன்னு எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு எதிர்வினையோ ஏதோ ஒரு அறிகுறி மாதிரி நமக்கு உணர்த்துவது. சில நேரம் இது கவனக்குறைவு, இதில் என்ன இருக்க போகுது, இதற்கெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதற்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும். நிலைவாசலில் அந்த வாசம் செய்யும் தெய்வங்கள் நம்மளை ஒருவித அந்த ஆபத்திலிருந்து நமக்கு வரவிருக்கும் அந்த ஆபத்துகள் முன்கூட்டியே உணர்த்தப்படுவதாக இந்த சகன சாஸ்திரங்கள் கூறுகிறது. நாம் வெளியே செல்லும் நேரம் சற்று தாமதமானால் நமக்கு வர இருக்கும் ஆபத்தை அங்கிருந்து நீங்கிவிடும். அதற்கான அர்த்தம்தான் இது. அதற்காகவே இவ்வாறு நிகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அவசரமாக நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு நேரம் சரியில்லை என்றால் விபத்து கூட நேரலாம். யாருக்கு எப்போது என்ன நிகழும் என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரிவது கிடையாது. இது போன்ற இந்த செயல்கள் இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அது ஒரு எச்சரிக்கையாக உணர்த்தும். நம்ம அந்த அளவுக்கு பயபக்தியோடு இருக்கும் பொழுது இறைவன் பல வழிகளில் நமக்கு வருகின்ற அந்த ஆபத்தை தடுத்து நிற்கத்தான் செய்வார். அதை உணர்ந்து கொண்டு நம்ம பொறுமையாக செயல்படணும். அப்போ இது போன்று நிலைவாசலில் கால் தடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு அபசகுணமான ஒரு நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே எச்சரிப்பதாக தான் ஐதீகம் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக நம்ம இருந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து காப்பதற்காக வீட்டில் உள்ள தெய்வங்கள் நமக்கு இதை ஒரு அறிகுறியாக உணர்த்துவது தான் தலைவாசல். அத்தகைய பெருமை மிகுந்த இந்த தலைவாசலுக்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக தான் அதற்கு மஞ்சள் குங்குமம் இடுவது, விளக்கேற்றுவது போன்றவற்றை நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அதே போல் எப்பொழுதுமே நம்மளுடைய நிலைவாசற்படியும் சரி, எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கும் நம்ம நுழையும் பொழுது அதன் வாசப்படியை ஒருபொழுதும் நம்ம மிதிப்பதில்லை. வாசப்படியை தாண்டி தான் உள்ளே செல்வோம். அதேபோல் வீட்டிலும் வாசற்படியை மிதிக்கக்கூடாது, தாண்டி தான் பார்த்திங்கன்னா செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது கட்டாயம் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். மஞ்சள் குங்குமம் இடாமல் விளக்கேற்றுவது நமக்கு ஒரு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு நிலைவாசலில் நம்மளுடைய அந்த இறையாம்சத்தை பெருக்கி வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரவிருக்கின்ற ஆபத்துக்கள் வீட்டிற்குள்ளேயும் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வராமல் நிலைவாசல் நமக்கு தடுத்து நிறுத்தும். ஏன்னா வீட்டினுடைய பாதுகாப்பே அந்த நிலைவாசல் தான். அங்கேருந்து தான் யாராக இருந்தாலும் வருவாங்க, நாமளும் போகிறது எதுவாக இருந்தாலும் அந்த நிலைவாசல் படி வழியாகத்தான் வரவிருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்து அதை பத்திரமாக நம்ம எந்த அளவுக்கு பராமரித்து வருகிறோமோ அந்த அளவுக்கு நாமளும் எப்பொழுதும் நலமோடு இருப்போம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மஞ்சள் குங்குமம் இடும் பொழுது ஒற்றைப்படையில் பொட்டுகள் வைக்க வேண்டும். 3 அல்லது 5 என்ற எண்ணிக்கையில் தான் நிலைவாசலில் அலங்கரிக்க வேண்டும். சில வைணவர்கள் நாமம் எல்லாம் போட்டு வைப்பார்கள். அது அவரவரின் குல வழக்கப்படி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதுபோல் வாசலில் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைக்க மகாலட்சுமி விரும்பி வீட்டிற்குள் வருவார்கள் அப்படிங்கிறது. நிரந்தரமாக லட்சுமி கடாசம், குலதெய்வத்தினுடைய அருள், நல்ல தேவதைகள் எல்லாமே நிலைவாசப்படியில் வாசம் செய்யணும்னா இந்த மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த இடத்திற்கென்று ஒரு மதிப்பு கொடுத்து பூஜை செய்யும் பொழுது தான் அது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் மேற்கூறிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்து வாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு வித அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா எலுமிச்சம்பழத்தை வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது எதிர்வினைகள் தான் சில நேரங்களில் மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கும். அந்த பொறாமை பார்வைகள், கண் திருஷ்டி இதெல்லாமே சேர்ந்து. அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு
எலுமிச்சை பழம் இவ்வாறு எல்லாத்தையுமே தலைவாசலில் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் வீட்டில் நடக்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நினைத்து கொண்டு இதை ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடித்து கொண்டு வாரீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான பதிலையும் உங்களுக்கு பதிவிடுகிறேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது மருதாணி. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக கையில் இந்த மருதாணியை வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டுள்ளது. காரணம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கும் உடல் சூடு அப்படிங்கிறது குறையும். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இது தவிர கையில் மருதாணி வைத்து கொண்டால் நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்கும் என்றும் சொல்லி வைத்துள்ளனர். இவ்வளவு பெரிய பெரிய நன்மைகள் அடங்கிய இந்த மருதாணியை பார்த்தீங்கன்னா பெண்கள் கைகளில் வைத்ததுக்கப்புறம் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மருதாணியை எவ்வாறும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. இதை முறைப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மருதாணி வைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை கேட்கின்ற அனைவருமே மருதாணியை தொடர்ந்து வைத்து கொண்டே வாருங்கள். உடல்நலம் மேம்படும், மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதும் நிறைந்திருக்கும். ஆண்கள் பெண்கள் என பாராமல் இருவருமே வைத்து கொண்டு வருவது மிகவும் சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. கைகளில் பார்த்தீங்கன்னா மருதாணியை வைத்த பின்பு சில விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுள்ளது. மருதாணியை கையில் வைத்து கொண்டு இதையெல்லாம் நம்ம செய்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு தரித்திரம் பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை அதை தவிர்த்து விடுவது நல்லது. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். மருதாணியை கைகளில் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கே சமமான பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மகாலட்சுமிக்கே சமமான பெண்கள். நீங்கள் உங்களுடைய கையால் எந்த ஒரு அமங்கலமான காரியத்தையுமே செய்யக்கூடாது. மருதாணி வைத்த கையை நீட்டி அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மற்றவர்களை பற்றி அந்த பொறாமை குணம் இல்லை ஏளனமாக பேசுவது அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஒரு தெய்வ கடாட்சத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே அதே நிலையை மறக்கக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகள், அமங்கலமான பேச்சு, அமங்கலமான எண்ணம், இவ்வாறு எதிர்மறை ஆற்றல்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டு நினைக்கவே கூடாது. மருதாணி வைத்த பிறகு கையை நீட்டி அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா யாரிடமும் தரக்குறைவாக பேசக்கூடாது. தேவையில்லாமல் மூன்றாவது மனிதர்களை பற்றி நம்ம குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. மருதாணி கையில் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தவர்களை பற்றி தவறாகவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் வைவது இல்லை சிறு குழந்தைகள் அடிப்பது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மங்களகரமான பொருட்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கையாளும் பொழுது அதை உடையாத அளவுக்கு பார்த்து கொள்ளணும். மருதாணி வைத்திருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபமும் வரக்கூடாது. தன்னடக்கம் இல்லாமல் கோபப்பட்டு வீட்டில் இருக்கும் பொருட்களை அந்த கையால் நம்ம தூக்கி போட்டு உடைக்கவும் கூடாது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணானப்பட்டவங்க மகாலட்சுமி தேவியின் அம்சமாக இருக்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா முன்பு கோவப்பட்டிருப்போம், முன்பு ஒரு மாதிரியாக இருந்திருப்போம், சலசலப்போடு இருந்திருப்போம், நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல்களே இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா வீடும் சரி, நம்ம கூட வந்து பேசுகிறவங்க சுற்றி இருப்பவர்களுக்கும் அதே நல்லபடியாக இருக்கும். எப்பொழுதுமே எதிர்வினை எண்ணத்தோட தேவையில்லாததை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம எந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை எவ்வாறான விஷயங்களை கடைபிடித்தாலுமே நம்மளுக்கு அந்த எண்ணம் மட்டும் போகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிந்த கிழிந்த துணி வீட்டில் இருந்தால் கூட தரித்திரம் என்று தான் சொல்வார்கள். அந்த துணிகளை எல்லாம் மருதாணி வைத்த கையால் தூக்கி வெளியில் குப்பையில் போடாதீங்க. அப்படிப்பட்ட துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருதாணி வைத்திருக்கும் பொழுது உங்கள் கையால் கிழிக்கவும் கூடாது. மருதாணியை உங்கள் கையில் இட்டுக்கொண்டால் சுக்கிரன் வந்து உங்கள் கைகளில் வாசம் செய்வதாக அர்த்தம். அந்த சமயத்தில் உங்களுடைய கையால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. இரவு நேரத்தில் உதாரணத்திற்கு பால், நெய், தயிர், உப்பு, புளி, வரமிளகாய், தானியம், அரிசி, பருப்பு இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள் தான். இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் அடுத்தவர்களுக்கு
இரவில் கொடுக்கக்கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த தான தர்மங்கள் இவைகளெல்லாம் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான ஆற்றல் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக உண்டாகும். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம மனம் திறந்து இந்த உதவிகளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனசு ரொம்ப லேசாகும். நல்ல ஒரு சிந்தனைகளே நமக்கு ஏற்படும். அதனால் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிங்க. இன்றைக்கு நம்ம மருதாணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறம் 5 நாள் இவ்வளோ நாளுன்னு நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல எண்ணங்களோடு சிந்தைகளோடு அந்த மகாலட்சுமி தேவியாகவே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த சுபம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ துளசி செடி வளர்க்குறோம்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. மருதாணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெய்வீக கடாட்சமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கும் அது நல்லது அப்படிங்கிறது தான். சூடு அப்படிங்கிறத தனியே செய்கிறதற்கு இது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால் மருதாணி வைக்கின்ற போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோவப்படுவது, யார் மீதையும் யாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்லி கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புறமுதுகிட்டு பேசக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு இந்த இயற்கையில் கிடைக்கின்ற அந்த இலையை பார்த்தீங்கன்னா நீங்களாகவே அரைச்சி அப்படியே வைங்க. கடையில் கொடுக்குற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகுக்குன்னு வைப்பீங்க. அது எப்பொழுதாவது நம்ம வைத்துக்கொள்வது சிறப்பு. இல்லாத இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம அன்றாடம் இந்த மருதாணியானது அந்த நிறம் குறைய குறைய வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா இவ்வாறு அந்த இலையை மருதாணி இலையை அரைச்சி நீங்கள் வைப்பது சிறப்பு. அதுதான் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லதே தவிர இவ்வாறு நம்ம கைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக டிசைனாக வைக்கிறதெல்லாம் நமக்கு எந்த வகையிலையுமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது அழகுக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருதாணி பார்த்தீங்கன்னா இவ்வாறு நம்ம வைப்பது தான். அந்த ரவுண்டாக விரலில் நம்ம வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. உள்ளங்கையில் பெரிய வட்டமும் அதை சுற்றி சிறிய சிறிய புள்ளிகள் போன்றும் வட்ட வடிவில் வைப்பார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா முறையாக நம்ம சிறு வயதில் இந்த மாதிரி வைத்திருப்போம். இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறி டிசைனாக நம்ம மருதாணியை பயன்படுத்துகிறோம். பாரம்பரியமாக நம்ம எப்படி முன்னோர்கள் வழியில் நம்ம வந்து வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர நம்ம மாற்றிக்கொள்கிற எந்த ஒரு விஷயமும் இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே நமக்கு தீமையாக தான் வந்து முடிகிறது. நம்முடைய முன்னோர்களும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களும் பார்த்திங்கன்னா எத்தனை அர்த்தங்கள் உள்ளது என்பதொரு மாற்றொரு உதாரணம் தான் இந்த மருதாணி வைக்கும் முறை. நடுவில் வைக்கும் பெரிய வட்டம் பார்த்திங்கன்னா சூரியனையும் அதை சுற்றி வைக்கப்படும் சிறிய புள்ளிகள் கூடிய வட்டம் கோள்களையும் குறிக்கக்கூடியவை. இந்த முறையில் மருதாணி வைக்கப்படும் போது சூரியனும் நவகிரகங்களின் நிலையும் பலப்படும். அந்த நவகிரகங்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் அப்படின்னு கூறப்படுகிறது. வில்வ இலை துளசி இலை ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா பறிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எப்படி ஒரு முறை உள்ளதோ அதே போல தான் மருதாணியை பறிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முறைகள் உள்ளன. மருதாணியை மாலை விளக்கேற்றிய பிறகு பறிக்கக்கூடாது. அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மருதாணி வைப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் மருதாணி வைப்பது மிகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது. மருதாணி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதற்குமே நாம் சரி மற்றவர்களும் சரி அடிக்கடி பார்க்கக்கூடியது என்பதனால் மருதாணி வைப்பதற்கு கூட திசைகள் பார்ப்பது மிகவும் முக்கியம். மருதாணி வைப்பதன் முழு பலனையும் நாம் பெற வேண்டுமென்றால் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகளில் அமர்ந்து மருதாணி வைப்பது சிறந்தது. மருதாணி வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்தும் மருதாணி வைத்து கொள்பவர்கள் கிழக்கு திசையும் நோக்கியும் அமர்ந்து மருதாணி வைக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைராசி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. அந்த கைகளால் தான தர்மம் செய்யும் பொழுது விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது அதன் பலம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும். இப்படி புண்ணியம் வெற்றி என அனைத்தும் சேரும் பொழுது அங்கே இடத்துல நமக்கு தேவையான செல்வ பலமும் தானாக வந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அவனுக்கு தேவையானவற்றை அவன் எடுத்துக்கொள்வதற்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு உதவிகரமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை முறைப்படி நம்ம அறிந்து அதை கையாளும் பொழுது தான் அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். செல்வ செழிப்போடு இல்லைனாலுமே ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும்.
மருதாணி செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஐஸ்வர்யங்களை நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மருதாணி மிகச்சிறந்த கிருமிநாசினி ஆகும். இதனை அணிந்து கொள்வதனால உடல் சூடு தணியும் மற்றும் நகக்கண்ணியில் உள்ள அழுக்கு கிருமிகள் ஆகியவை நீங்கும். மேலும் மருதாணி அணிபவருக்கு பார்த்திங்கன்னா அது சிவக்கக்கூடிய நிறத்தை வைத்தே அவர்களின் உடல்நிலையை இயற்கை வைத்தியத்தில் கணிக்க முடியும். அடர் சிவப்பாகவோ அல்லது மிகவும் கருப்பாகவோ சிவந்தால் அவர்களுக்கு உடலில் பித்தம் அதிகம் எனவும் சொல்வதுண்டு. இதுபோல் அது சிவக்கும் தன்மைக்கேற்ப ஒருவரின் உடல்நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதாவது நம்ம மருதாணி வைக்கிறோம், அது சிவப்பதற்கு ஏற்றவாறு கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கருத்து விடலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை இளம் நரை உள்ளவர்களும் இயற்கை சாயமாக இதனை அரைத்து பூசுவது இன்றைய காலத்தில் வழக்கமாகி வருகிறது. அப்படி பூசுவதனால நம்மளுடைய தலைமுடிக்கும் அது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா மருதாணி குறித்து புராண கதைகளில் ஒன்றுமே சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை வதைத்து சீதையை மீட்ட போது சீதா பிராட்டி ராமரிடம், நான் இங்கிருந்து அவதியுற்ற போது என் கவலைகள் அனைத்திற்கும் செவி கொடுத்தது இந்த மருதாணி செடி தான். நான் இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன வரம் வேண்டும் என்ன கேள்வி கேட்டார் சீதா பிராட்டி அந்த மருதாணி செடியிடம். அதற்கு மருதாணி செடி பார்த்தீங்கன்னா, அனைத்து பெண்களுமே இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என தெரிவித்த அந்த பரிசுத்தமான மனதை கண்டு, உன்னை அரைத்து அணிபவர்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும் என வரமளித்தார் சீதா பிராட்டி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றும் திருமணத்திற்கு முன்பாகவும் மற்ற நல்ல சுபகாரியங்களின் போதும் பெண்கள் மருதாணி அணிவதை ஒரு சடங்காக வைத்திருக்கின்றனர். இது அவர்களுக்கு அழகும் தாண்டி ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். டிசைனாக நம்ம கைகளில் பூசிக்கொள்வதை காட்டிலும் நம்ம பாரம்பரிய முறையில் எதுவுமே சேர்க்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அரைத்து அந்த இலையை கையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. உடனே பெண்கள் தான் வைக்கணுமா, ஆண்கள் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். சிறிதளவு உள்ளங்கையில் எடுத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். எப்பொழுதுமே மருதாணி செடியோட அந்த நிறமானது நம்ம கையில் இருப்பது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவருமே தவறாமல் இன்றைய காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவது கிடையாது. எல்லாருமே அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் பற்றி பெரிதும் நினைத்து கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இவ்வாறான சின்ன விஷயங்களும் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மறவாமல் பார்த்தீங்கன்னா மருதாணி செடியை வீட்டில் பெண்கள் வைத்துக்கொள்வது அவர்களுடைய குடும்பத்திற்கு நல்லதை கொடுக்கும். ஆண்கள் வைக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு பெண்களையாவது நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அதுபோல் பார்த்தீங்கன்னா மருதாணி செடியில் இருக்கும் குளிர்ச்சியான தன்மை உஷ்ணத்தை நமக்கு வெகுவாக குறைக்கும். குளிர்ச்சி உடம்பு கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மருதாணியை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உஷ்ண உடம்பு கொண்டவர்கள் அடிக்கடி மருதாணி வைப்பது மிகவும் நல்லது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை நீக்க மருதாணியை வைத்துக்கொள்ளலாம். நல்ல நிவாரணம் கிடைக்கும். மருதாணிக்கு தீட்டு என்பது கிடையாது. எனவே தீட்டு காலங்களில் கூட மருதாணியை தாராளமாக பயன்படுத்தலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மருதாணியை பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர் யார் வேண்டுமானாலும் அவர்களுக்குமே இந்த நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் கைகளில் மருதாணி இட்டு கொண்டால் அவர்களிடம் மகிழ்ச்சி என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளும். மேலும் செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் பணம் கைகளில் நிலையாக தங்கும். அதே போல் மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஊதுபத்தி காண்பித்து வழிபட்டு அதனை பூஜை செய்து வந்தால் நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வரோம். நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளுக்கு நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இறைவனுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கிற வகையில் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடுகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை வளர்ப்பது அப்படிங்கிறது நம்ம அழகுக்காண்டி நிறைய செடிகளை நம்ம வளர்த்து கொண்டு வருவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக குறிப்பாக ஒரு 2 செடிகள் அது வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதான் உண்மை.
குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது. வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுடைய மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய கெடுதல் நம்ம குடும்பத்திற்கு வர காத்திருந்தாலும் அந்த கெடுதலின் மூலம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு அசம்பாவிதமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த 2 செடிகளை வைத்துவிட்டு இந்த 2 செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி வந்தாலே போதும், உங்கள் கஷ்டம் தீரும். இந்த செடி செழிப்பாக வளருவது போல உங்களுடைய குடும்பமும் வளர்ச்சியடையும். முதல் செடி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும், அதாவது துளசி செடி. எல்லோர் வீட்டிலையுமே முதலாவதாக இருக்க வேண்டிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி தான். துளசி செடி பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் துளசி செடி எவ்வளோ மருத்துவ குணம் மிக்க ஒரு செடியாக இருக்கின்றது. அதை பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களுக்கெல்லாம் சென்றால் கூட அந்த புனித தீர்த்தத்தில் அதை போட்டு நமக்கு வழங்குவாங்க. அந்த செடியானதை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது அது ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகளில் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த செடி நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கே ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்பது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். நம்ம முத்தத்தில் இல்லை வெளிப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்குன்று ஒரு சின்னதாக சுற்றுப்புறம் அமைத்து அதில் செடியானதை வளர்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இறைவனுக்கு நம்ம பூஜை செய்வோம் பார்த்திங்களா, அந்த பூஜையின் போது பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கை நம்ம இந்த துளசி செடிக்கு நேராக நம்ம ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது. இரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ள செடி பார்த்திங்கன்னா தொட்டாச்சினுங்கி செடி. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீதி ஓரங்களையும் வயல்வெளிகளையும் வளர்ந்துருக்கும். அந்த செடி ஒன்றை எடுத்து வந்து தொட்டியில் வீட்டில் வைத்து விட வேண்டும். துளசி செடி, தொட்டாச்சிவிங்கி செடி, இந்த 2 செடிகளையும் பார்த்திங்கன்னா தனித்தனி தொட்டிகளில் நம்ம வைத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. இல்லை உங்களுக்கு தோட்டத்தில் இடம் கிடக்குதுனாலும் அந்த மண்ணிலேயே இந்த 2 செடிகளையும் நீங்கள் வைக்கலாம். துளசி செடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள், அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சின்ன மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். தினமும் இந்த 2 செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அந்த செடிகளோடு நீங்கள் மனமிட்டு பேச வேண்டும். இறைவனிடம் எப்படி பிரார்த்தனைகள் செய்வீர்கள், உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதே போல் உயிருள்ள இந்த செடிகளிடம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள். ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த செடிகள் உங்களுடைய உயிர் நண்பர்களாகவே மாறிவிடும். நம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய கணவர்கள், குழந்தைகள் எல்லாம் நம்ம எப்படி புரிந்து வைத்துள்ளார்களோ அதே போல் இந்த செடிகளுக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், சந்தோஷம் தெரிய தொடங்கும். சொல்லப்போனால் உயிருள்ள மனிதர்கள் கூட நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் இந்த ஒரு அறிவு கொண்ட செடிகள் நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே, நீங்கள் அந்த செடியோடு பேச தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும். எல்லா உயிருக்குமே இப்போ தாவரங்களை நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் அசைவது கிடையாது, ஆனால் வளர மட்டும் செய்யுது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தாவரங்களை நம்ம லேசாகவும் நினைத்து விடக்கூடாது. எல்லாத்திற்குமே உயிரானது இருக்குது, உணர்வுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் அந்தந்த செயலாற்று முறைகளை கொடுத்திருக்கிறார். அதன் வகையில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட நம்மள சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கூறுகின்ற அந்த கஷ்டங்களில் சில நேரங்களில் அவர்கள் மற்றவரிடம் கூறி கூட அதை நமக்கு தேவையில்லாத துன்பங்களில் இழைக்கக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. எப்பொழுதுமே மனிதர்களை தாண்டி இருக்கின்ற எந்த ஒரு உயிர்களும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் யாரிடமும் சொல்லி அதை சிரித்து பழகுவது, எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடுவது கிடையாது. அதனால் மனிதர்களிடம், பொய்யான மனிதர்களிடம் அன்பை விதைப்பதை விட்டுவிட்டு இவ்வாறான இயற்கையான தாவரங்களிடையும் வாயில்லா ஜீவன்களான 5 அறிவு ஜீவன்களிடையும் உங்களுடைய அன்பை பரிமாறுங்கள். அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு சரி செய்து விடுவார்கள். இதுதான் உண்மையான அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும். இப்போ 5 அறிவு படைத்த ஒரு நாயை நம்ம சாப்பாடு போடுறோம், அதை நம்ம கூடயே வச்சுக்கிறோம்னா அது நம்ம விட்டு எங்கேயுமே நீங்காது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அது முன்னாடி வந்து நிற்கும். சில நேரங்களில் மனிதர்கள் கூட மனம் மாறலாம், ஆனால் மிருகங்களும் சரி, எந்த ஒரு இயற்கையான உயிரினங்களும் நம்முடைய அந்த பாசத்திற்கு அடிபணிந்து விட்டால் நம்மை விட்டு நீங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் உண்மையான பாசம் அப்படிங்கிறது எது என்று உங்களுக்கு தெரிந்து அதன் மூலியமாக செயல்பட புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய கஷ்டம் தீர அந்த செடிகளே இந்த பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து தொடங்கிவிடும். பிறகு என்ன, உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த 2 செடிகளை உங்கள் வீட்டில் வைத்து
பேசி தண்ணீர் ஊற்றி வைத்து பாருங்கள். மற்றவர்களுக்கு இது எப்படி தெரியுதோ அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் செயலாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் மற்றவர்கள் எதாவது பார்த்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அந்த கூச்ச சுபாவத்திற்கெல்லாம் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. அனைவருக்குமே இந்த உலகமானது பொதுவானது தான். அவரவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய வேலையை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அதை பார்த்தும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாட்டுக்கு நீங்கள் செய்து கொண்டே நேர்மையான முறையில் ஒழுக்க முறையில் வாழும் பொழுது அது நமக்கு என்றைக்குமே நன்மையைத்தான் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவனானப்பட்டவர் எப்போதுமே மனிதர்களுக்கு சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுப்பது அவர்களுக்கு அந்த பாதையானது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான். அதை ஒழுங்குபடுத்தி சில நேரங்களில் நம்ம போகுவதற்கு மனதை ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனமானது சஞ்சலப்படும் பொழுது இவ்வாறான வழிபாடு முறைகள் நம்மளுடைய மனதானதை சஞ்சலம் இல்லாமல் நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இறை வழிபாட்டுக்குள்ளே தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு ஏதாவது வழிகளில் நமக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பார். அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தாங்க முடியாத கஷ்டங்களில் இறைவன் என்றைக்குமே கொடுப்பது கிடையாது. அதற்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம பக்கத்திலே இருக்கும். ஆனால் அதை நம்ம அறிந்தும் அதை முயற்சி செய்யாமல் இருக்கும் பொழுது தான் நம்ம திரும்ப திரும்ப அதை கஷ்டம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். இப்போ ஒரு கஷ்டம் இருக்குது, அதை போக்குவதற்கு நம்ம வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழிபாடுகள் நம்மளுக்கு சரி செய்த வகையில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவிகரமாக வந்தாலும் அதை புரிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத விடில் அது நமக்கு அது ஒரு புதிராக இருந்து விடுகிறது. அதை நம்ம அடைய முடியாமல் போகிறதுனால என்ன பண்ணுறோம், திரும்ப நம்ம இறைவனிடம் முறையிடுறோம். நான் உனக்கு எல்லாம் செஞ்சேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஆனால் எனக்கு நீ எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் வந்தே தீரும். நாம் செய்கின்ற இந்த புனஸ்காரங்கள் பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்க நினைப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து. அப்பேற்பட்டவர்களிடம் இருந்து காத்தருள்வதற்கு தான் இந்த வழிபாடு முறைகள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டது நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் அது நம்மை வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் விரும்பியது எல்லாத்து மேலேயுமே ஆசைப்படுவதை தவிர்த்து விடணும். நமக்கென்று வருவது இந்த உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது இறைவனுடைய அந்த பொறுப்பு, அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்க்கையை கடந்து போனாலே போதும். பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது மனதானதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தும். மன சஞ்சலங்கள் எல்லாமே நமக்கு நீங்கிவிடும். அப்போ அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும். பொறுமை இல்லாமல் நம்ம சில நேரங்களில் அப்படியே ஆக்ரோஷமான அந்த வாழ்க்கை முறையில் நம்ம போகும் பொழுது தான் வாழ்க்கை நமக்கு துன்பத்தில் போய் முடிஞ்சிருது. அதனால் பொறுமையுடன் இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம மேலோங்கி வளரும் பொழுது எல்லாமே நமக்கு புரிய வந்துவிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறான அன்பான விஷயங்களை இந்த செடிகள் வளர்ப்பது இதை முக்கிய பங்காற்றி நீங்கள் வரும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையானது வளமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் உங்களுக்கென்று யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான இயற்கை வளங்களையும் ஐந்தறிவு படித்த உயிரினங்களையும் நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு துணை அப்படிங்கிறது இந்த உலகில் நீங்கள் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட இருக்கிறவங்க கூட நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நமக்கு குழப்பமாகவே இருக்கும். எல்லாரையும் நம்ம நம்புகிறோமே, யாருமே நமக்கு எந்த ஒரு பயனுமே கொடுக்கறது கிடையாதே அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நமக்கு நாம் துணையாக இருக்கிறோம். மற்றபடி இந்த இயற்கை வளங்கள் நம்ம அன்பு வைத்த இந்த ஜீவராசிகள் நமக்காக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதை தவிர்த்து நமக்கு இந்த உலகில் இறைவன் இருக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்ட மாட்டோம். உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களாலேயே நம்ப முடியாது நிறைய அதிசயங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.